கடந்த முறை போல இவர்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்குமா? என்ன காரணம் அப்படின்னா, கடந்த முறை இப்படியான ஒரு அலையன்ஸ்ல இருந்துமே தற்போதைய பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுமார் 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவுடைய செந்தில்குமார் அவர்களிடத்துல தோல்வியை தழுவினாங்க. ஏன்னா இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு பாமகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதியில வாக்கு வங்கி இருக்கு. சௌமியா அன்புமணி அவர்கள் செல்லக்கூடிய பகுதியில் பெண்களுடைய ஆதரவு சௌமியா அன்புமணிக்கு கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தொகுதி முழுவதும் பெண்களுடைய ஆதரவு இருந்துட்டு இருக்கு. வன்னியர் சமுதாய மக்கள் மட்டத்திலையும் ஆதரவு இருக்கிறது. இதை தாண்டி பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால தான் இந்த தொகுதியில் வந்து அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுகவை நாம விசாரிச்ச வரைக்கும் டாக்டர் அசோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகமாக இருந்தாலும் கணிசமான வாக்குகளை கைப்பற்றுவார் அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எந்த பகுதிக்கு சென்றாலும் மும்முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் சமபலத்தோடு நடக்கக்கூடிய மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி நாம எடுத்து பார்க்கலாம். சமபலம் அப்படின்னா 3 கட்சிகள்ல எந்த கட்சி வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது தற்போதைய நிலையில ஒரு கன்ஃபியூஸான நிலையில இருந்தாலும், ஏன்னா 3 கட்சிகளுமே தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தொகுதியில சௌமியா அன்புமணியை தோற்கடிக்கணும், பாமகவுடைய கதையை முடிக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் களமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் வந்து ஒரு வெயிட்டான அலையன்ஸ் அப்படிங்கிறனால கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியுடைய வாக்கு கணிசமான வாக்கு மணிக்கு திமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய மணிக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இதை தாண்டி பட்டியலின சமுதாய மக்களுடைய வாக்கு வன்னியருடைய வாக்கெல்லாம் செல்லும் போது சௌமியா அன்புமணியை விட தற்போதைய கள நிலவரப்படி ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தர்மபுரி இறுதிக்கட்ட நிலவரம் எப்படி சார் இருக்கு? அதாவது இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில நாட்கள், அதாவது மணித்துளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு சில நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நாட்கள்னே சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் தான் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருக்கிக்கிட்டே இருக்கு. இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்காக நம்முடைய டீம் என்னுடைய தலைமையில் அங்கே களத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது பாமகவுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகள், சேலம், பென்னாகரம், தர்மபுரி போன்ற பகுதிகளில் பாமகவுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கிறது, அடுத்த சட்டமன்ற தொகுதியில் பாமக எப்படி இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாமகவும் இங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளை 3 சட்டமன்ற தொகுதிகளாக வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி 6 சட்டமன்ற தொகுதியையும் கைப்பற்றிட்டாங்க. திமுக ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெறல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ 2 கட்சியுமே எதிரும் புதிருமா நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலையும் அதிமுக இந்த பக்கம் ஒரு அணியாக இருக்கும்போது கடந்த முறை போல இவர்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்குமா? என்ன காரணம் அப்படின்னா, கடந்த முறை இப்படியான ஒரு அலையன்ஸ்ல இருந்துமே தற்போதைய பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுமார் 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவுடைய செந்தில்குமார் அவர்களிடத்துல தோல்வியை தழுவினாங்க. இப்போ பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஏன்னா இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு பாமகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதியில் வாக்கு வங்கி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 கட்சிகளுமே சமபலத்தோடு அந்த தொகுதியில் மோதக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கலாம். கடந்த முறை திமுகவை வீழ்த்த முடியாமல், அதாவது சமபலத்தோடு இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இணைஞ்சிருந்தே கடந்த முறை திமுகவை வீழ்த்த முடியலை. 70,000 வாக்குகள் வித்தியாசத்தை தோல்வி கண்டாங்க. இப்போ 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. பிரிஞ்சு நிற்கும் போது இது திமுகவுக்கு சாதகமான போக்காக இருக்குமா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். சரி, இப்போ வந்து பாமகவுக்கு இந்த தொகுதியில் இறுதிக்கட்ட நிலவரம், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, வாக்காளர்கள் எப்படி இருக்காங்க, குறிப்பாக இந்த வன்னியர் சமுதாய மக்களை நம்பித்தான் அங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தீவிரமா களமாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக சார்பாக களம் கண்டிருக்காங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் செல்லக்கூடிய பகுதியில் பெண்களுடைய ஆதரவு சௌமியா அன்புமணிக்கு கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தொகுதி முழுவதும் பெண்களுடைய ஆதரவு இருந்துகிட்டு இருக்கு. வன்னியர் சமுதாய மக்கள் மட்டத்திலையும் ஆதரவு இருக்கிறது. இதை தாண்டி பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால தான் இந்த தர்மபுரி தொகுதியில் அன்புமணி
ராமதாஸ், ஜி.கே. மணி, பாமகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி தாண்டி அவருக்கு குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ஓட்டு கேட்டு சென்றுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறை ஜெயிச்சாங்கன்னு. கடந்த முறை அன்புமணி ராமதாஸ் தோல்வி கண்ட தொகுதி அப்படிங்கிறனால தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் களமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக சைடு எடுத்துக்கிட்டோம்னா மணி களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. மணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வன்னியர்களுடைய ஆதரவும் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால பட்டியல் சமுதாய மக்களுடைய ஆதரவும் இருக்கிறது. அதாவது இந்த தர்மபுரி தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர்கள் 35% இருக்காங்க, ஆதி திராவிடர்கள் 25% இருக்காங்க, கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 15% இருக்காங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இங்க வலுவான ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறனால விசிக திமுக கூட்டணியில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக வெயிட்டா அங்க தொகுதியில் களம் கண்டிருக்காங்க. மணியுடைய பலம் அப்படிங்கிறது சௌமியா அன்புமணியை தோற்கடிக்கக்கூடிய அளவில் அங்க பலம் இருக்கு. அதனால தான் பாமகவை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவும் நாம விசாரிச்ச வரைக்கும் டாக்டர் அசோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகமாக இருந்தாலும் கணிசமான வாக்குகளை கைப்பற்றுவார் அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த அதிமுகவுக்கும் இது ஒரு கோட்டையாக தான் இருந்துட்டு இருக்கு. அதிமுகவும் கணிசமான வாக்களை கைப்பற்றும் அப்படிங்கிற தொகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இறுதிக்கட்ட நிலவரத்தில் ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது கூட இந்த தர்மபுரி தொகுதியை மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி அப்படிங்கிற நிலையில நம்ம பார்த்தோம். மும்முனை போட்டி அப்படின்னாலும் இந்த மும்முனை போட்டியில் ரேஸில் யார் முன்னணியில் இருக்கக்கூடிய 2 பேர் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் சமபலத்தோடு நடக்கக்கூடிய மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி நாம எடுத்து பார்க்கலாம். சமபலம் அப்படின்னா 3 கட்சிகளில் எந்த கட்சி வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது தற்போதைய நிலையில ஒரு கன்ஃபியூஸான நிலையில இருந்தாலும், ஏன்னா 3 கட்சிகளுமே தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தொகுதியில் சௌமியா அன்புமணியை தோற்கடிக்கணும், பாமகவுடைய கதையை முடிக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் களமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சபரீசன் கண்ட்ரோல்ல அங்க ஒரு டீம் இறங்கி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் திமுக சார்பாக நமக்கு களத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைச்சிச்சு. அந்த டீமும் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க, திமுகவுக்கு வருவதற்கான வேலைகள்லாம் செய்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு வர வேண்டிய பாமகவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பாஜக பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாமக பொறுத்த வரைக்கும் அந்த தர்மபுரி தொகுதியாக இருந்தாலும் பாமகவுடைய கோட்டையாக இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டணி கட்சி பலத்தில் தான் அவங்க தொடர்ச்சியாக அங்கே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சியுடைய தயவு இல்லாமல் பாமக அங்கே வெற்றி பெற்றது கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட அங்கே களம் இறங்கியிருக்காங்க. தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக பல்வேறு தொகுதிகளில் கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க திமுக அதிமுக பாமக அப்படிங்கிற நிலையில தான் தொகுதி கள நிலவரம் அங்க பிரதிபலிச்சுட்டு இருக்கு. அண்ணாமலை அப்படிங்கிற அவருடைய வளர்ச்சியை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாராட்டுறாங்க. ஆனால் வாக்கு யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய வாக்கு கிடைக்குமானா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு அப்படிங்கும்போது அவர்கள் பின்வாங்கக்கூடிய நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு பாமகவுக்கு அப்படின்னா அவங்க எந்த கட்சிக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. அதே பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலையிலையும் பாஜக அப்படின்னா பெரிய அளவில் அங்க பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லாத ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சௌமியா அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில களமாடிக்கிட்டு இருந்தாலும் இந்த வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்லுமானா செல்லாது அப்படிங்கிறதையும் அழுத்த திருத்தமாகவே நம்ம தெரிவிக்க முடியும். இந்த 35% வாக்கை பொறுத்த வரைக்கும் 3 கட்சிகளுக்குமே டிவைட் ஆகி செல்லும், 3 கட்சிகளுக்கும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா மற்ற சமுதாய மக்களுடைய ஆதரவு எந்த வேட்பாளருக்கு இருக்கிறதோ அந்த வேட்பாளர் தான், அதாவது பட்டியலின சமுதாய மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு அவங்க தான் அங்க வெற்றி பெற முடியும். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாய மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது, இந்த அடிப்படையில் தான் தர்மபுரி தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற சொல்லலாம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக பொறுத்த வரைக்கும் அலைன்ஸ் ஒரு வெயிட்டான அலைன்ஸ் அப்படிங்கிறனால கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியுடைய வாக்கு கணிசமான வாக்கு மணிக்கு திமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய மணிக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இதை
இதை தாண்டி பட்டியலின சமுதாய மக்களுடைய வாக்கு, வன்னியருடைய வாக்கெல்லாம் செல்லும் போது சௌமியா அன்புமணியை விட தற்போதைய கள நிலவரப்படி மணி அவர்கள் திமுக சார்பாக களம் கண்டக்கூடிய வேட்பாளர் மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபடி முன்னணியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத 100% சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த வெற்றி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இறுதியில் ஒரு 5000-10,000 வாக்குகளில் கூட அமைவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக் மூவ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக் மூவ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 5000-10,000 வாக்கெல்லாம் இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இறுதிக்கட்ட நிலவரத்தில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா பல்வேறு காரணிகளை நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்த நிலையிலையும் அங்கிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலையை வச்சு பார்க்கும் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மணி அவர்கள் ஒருபடி முன்னோக்கி சென்றுகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். முன்னணியில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அழுத்த திருத்தமாகவே தெரிவிக்கலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.